ஏப்ரல் 18 தமிழ்நாட்டில் எலெக்ஷன் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா உங்க தொகுதியில யார் நிக்கிறாங்கன்னு தெரியுமா? ஏன் அவங்க இருக்கிறது எந்த தொகுதின்னு கூட தெரியாம இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம தொகுதியில எந்த வேட்பாளர் நிக்கிறாங்க, நம்ம எங்க போய் ஓட்டு போடுறது, இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஏப்ரல் 18 நடக்க போகுது லோக்சபா எலெக்ஷன். அதாவது நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டரை தேர்ந்தெடுக்கிற எலெக்ஷன். இந்தியால மொத்தம் 543 சீட்ஸ் இருக்கு. இதுல எந்த கட்சி 282 சீட்ஸ் ஜெயிச்சு மெஜாரிட்டியில இருக்காங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. அந்த 543 சீட்ல தமிழ்நாட்டுல மொத்தம் 39 சீட் இருக்கு, புதுச்சேரியில ஒரு சீட் இருக்கு. இப்ப நம்ம தொகுதியில யார் நிக்கிறாங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்ப்போம். அறப்போர் இயக்கம் அப்படின்னு ஒரு ஆப் பிளே ஸ்டோர்ல இருக்கு, அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப் ஓபன் பண்ணோம்னே அதுல அந்த 40 தொகுதியை லைனா இருக்கும். அதுல உங்க தொகுதியை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க தொகுதியில எத்தனை கேண்டிடேட்ஸ் நிக்கிறாங்களோ அவங்க எல்லாரோட போட்டோவும், அவங்க பேரும், அவங்க கட்சி பேரும், அவங்க கட்சி சின்னத்தோட வந்துடும். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்க தொகுதியில யார் நிக்கிறாங்கன்னு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இப்போ யார் நிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனா எங்க போய் ஓட்டு போறதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? எலெக்ஷன் கமிஷனே அபிஷியலா ரிலீஸ் பண்ண வோட்டர் ஹெல்ப்லைன் அப்படின்ற ஆப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த ஆப்ல உங்களோட நேம், ஏஜ், டிஸ்ட்ரிக்ட்லாம் டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா நீங்க எந்த போல்ல போய் ஓட்டு போடணும்னு காமிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யார் யாரெல்லாம் ஓட்டு போடுறாங்களோ அவங்களுக்குலாம் இதை ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மனுஷனோட மிகப்பெரிய உரிமை ஓட்டு உரிமை, அதனால எல்லாரும் போய் ஓட்டு போடுங்கன்னு நான் சொன்னா கேட்க மாட்டீங்க. இவங்க சொல்லிட்டோம். ஒரு குடிமகனோட குறைஞ்சபட்ச தேசப்பற்று ஓட்டு போடுறதுதான். இந்த சோம்பேறித்தனமா இருந்தவங்க, வீட்டுல சும்மா இருக்கிறவங்க மட்டும் இல்ல, முக்கியமான வேலையே இருந்தாலும் சரி நிறுத்திட்டு போய் ஓட்டு போடுங்க.